ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா மெமரின் ஃபுல்லாகவே பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. மோட்டர் லீக்கேஜ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மோட்டர் எப்படி மாற்றுறது, மெமரின் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆர்ஓவில் இருக்கிற அவுட் சைடு ஃபில்ட்ரு இது 3-4 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் அவுட் சைடு ஃபில்டர். இது ஓப்பன் பண்ணா இந்த நிலைமையில இருக்கு பாருங்க. ஃப்ரீ ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு ஃப்ரீ ஃபில்டர். இதுல பாத்தீங்கன்னா 2 ஃபில்டர் போட்டு வச்சிருக்காங்க. 2 ஹவுசிங் ஃப்ரீ ஃபில்டர் ஹவுசிங்னு சொல்லுவாங்க. இப்ப கையில வச்சிருக்க பாத்தீங்களா, இதுதான் ஹவுசிங். பாருங்க இதுலயே இவ்வளவு மண் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஹவுசிங் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு மண் வர ஆரம்பிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்ஓ மோட்டர் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். மோட்டர் ஆல்ரெடி பார்த்ததுல மோட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. சொட்டு சொட்டா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசாவே மோட்டர் மாத்த சொல்லிட்டாங்க கஸ்டமர். பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இதான் அவுட் சைட்ல யூஸ் பண்ற ஃப்ரீ ஃபில்டர். இதை டபுளா பாத்தீங்கன்னா நீங்க 2 மாசத்துக்கு ஒரு டைம் பண்ற சர்வீஸ் பாத்தீங்கன்னா 4 மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணலாம். சர்வீஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின் எதுவுமே பிளாக்கேஜ் ஆகாது, ப்ராப்ளம் ஆகாது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இதை போட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய மண்ணு நிறைய வரத்தால பாத்தீங்கன்னா சேண்ட்லாம் நிறைய வரத்தால பாத்தீங்கன்னா டபுளா போட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா 7-8 மாசம் ஆயிடுச்சு மாத்தி. இப்பதான் மாத்திரம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெமரினும் அதே போல தான் 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெமரினும் மாத்தினோம். இதுல பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாயிடுச்சு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணியாச்சு. ஃப்ரீ ஃபில்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஆர்ஓல பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த அவுட் சைடு ஃபில்டர் தான். இதை நீங்க செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆர்ஓல எந்த நிலைமையில இருக்கும் ஃபில்டர் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாத்தீங்கன்னா இன்சைட்ல இருக்கிற ஃபில்டர் பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இதுல இது நல்லா இருந்தது. அவுட் சைடு ஃபில்டர் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா உள்ள இருக்கிற ஃபில்டரும் கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க மாத்தணும்னு அவசியமே இல்லை. இதுல மண் ஆகி ஃபுல்லா பிளாக்கேஜ் ஆகி 2 ஃபில்டரும் இதுவா இருந்ததுன்னா உள்ள வரைக்கும் மண்ணு கண்டிப்பா போயிருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெயினா பண்ற தப்பே பாத்தீங்கன்னா டேங்க்ல ஸ்டோரேஜ் டேங்க்ல தண்ணி இல்லைன்னா ஆர்ஓ ரன் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா எஸ்சி வால்வுன்னு ஒண்ணு இருக்கும், சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு. அது அடிக்கடி டேமேஜ் ஆகும். இந்த காரணத்தால் தான் பாத்தீங்கன்னா எஸ்சி வால் டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின். ஆர்ஓ மெமரின் எதனால பிளாக்கேஜ் ஆகுதுன்னா எஃப்ஆர் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 450 ஃப்ளோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஆர் பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னா மெமரின் சோக் ஆகி தண்ணி அவுட்புட் எதுவுமே வராம மோட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாத்தீங்கன்னா மோட்டர்ல கொடுக்குற பிரஷர் தண்ணி பாத்தீங்கன்னா வெளியே வரலன்னா பாத்தீங்கன்னா மோட்டர் தான் லீக் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர்னுடைய ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. அவுட் சைட்ல இருக்கிற ஃபில்டரை பார்த்திருப்பீங்க. வீடியோவும் பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க அவுட் சைட்ல இருக்கிற 2 ஃபில்டர் நம்ம போட்டாச்சு. ஃபைனலா உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆர்ஓக்கு போயிடலாம். இதான் பாத்தீங்கன்னா அக்வா பிரஸ் ஆர்ஓ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓ உடைய கவரை நம்ம ஓபன் பண்ணிட்டு இதுல இருக்கிற ஃபுல் ஃபில்டர் ஆர்ஓவை எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லா ஃபில்டரையும் எடுத்துட்டு புதுசா எப்படி ரீஅசம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோல. பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா பாடி கவர் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின், யூவி அல்ட்ரா வயலட்னு சொல்லுவாங்க. யூவி பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், யூஎஃப்னா பாத்தீங்கன்னா காப்பர் ஃபில்டர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மினரல் கால்சியம்க்கு போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புதுசா இது பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா யூவி லைட்டும் மாத்த போறோம், எல்இடி லைட்டா மாத்த போறோம். நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பல்ப் யூவி பல்ப் இருந்தது, அது பீஸ் போயிடுச்சு. அதால பாத்தீங்கன்னா புதுசா மாத்த போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க இதனுடைய கவர் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். வீடியோ கொஞ்சம் பாஸ்டா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருக்கிற எல்லா பேர் பார்ட்ஸும் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருக்கிற மோட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் தான் பாத்தீங்கன்னா லீக் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆர்ஓல இருக்கிற ஃபுல் பேர் பார்ட்ஸ் எடுத்துட்டு புதுசாவே எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 100 ஜிபிடி பூஸ்டர் பம்ப், பிஎஸ்ஐ 100 பிஎஸ்ஐ. இது பிரஷர் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா மோட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். இதனுடைய போல்ட் நெட் ரிமூவ் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இதனுடைய நெட் வந்து லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையாலே எடுத்துடலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மோட்டரை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய மெமரினை எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க், ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்கை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓல ஃபுல்லா எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆர்ஓ சர்வீஸ் பண்றதுக்கு கத்துக்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய மோட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்க. மோட்டரை ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆர்ஓல எதுவுமே இல்லை பாருங்க. ஃபுல்லாவே எடுத்தாச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பூஸ்டர் பம்ப் ஓல்டு மோட்டரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்றோம். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த டஸ்ட் மண் எல்லாமே இல்லாம ஃபுல்லா கிளீன் பண்றோம். ஃபுல்லாவே இது போல கிளீன் பண்ணிட்டு எஸ்சி வால வந்து ரிமூவ் பண்ற பாருங்க. சொல்லினாடு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க தான் ஸ்டோரேஜ் டேங்க்னுடைய கண்டிஷனை பாருங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூல இருக்கிற துரு பிடிச்சி இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்கை குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை 4 மாசத்துக்கு ஒரு முறையும் கிளீன் பண்றீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்கை கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோடைய பூஸ்டர் பம்ப் ஆரோடைய மோட்டரை எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் ஆர்ஓ இருந்தாலும் சரி இது போல தான் ஸ்டோரேஜ் டேங்கை நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு இது போல கிளீன் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஆர்ஓடைய டேப்பை மாத்திட்டு இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் பாருங்க. ஒண்ணுமில்ல, டேப் அப்படியே த்ரெட் டைப்ல இருக்கும். த்ரெட் டைப்ல நீங்க லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ஃபிட் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றேன் பாருங்க. அடாப்டர் லைனு எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைனும் எடுத்தாச்சு. ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்ஓ மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. பூஸ்டர் பம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அதில் கனெக்டரை ரிமூவ் பண்ணுறோம். ஓல்டு கனெக்டர் என்ன இருந்தது பார்த்தீங்களா, அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக இருக்கிற மோட்டரில் வந்து அதே கனெக்டரை யூஸ் பண்ண போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா புது மோட்ரு பாருங்க ப்ரெஸ் 100 ஜிபிடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 PSI ப்ரெஷர் கொடுக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டரை வச்சே நீங்கள் வந்து ப்ரெஷரை கண்டுபிடிக்கலாம். இதனுடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரல வச்சு ப்ரெஸ் பண்ணாலே தெரியும் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க எந்த ப்ரெஷரில் வந்து மோட்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜிபிடி மோட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 125 ஜிபிடின்னு ஓட்டி வச்சிருக்கோம். ஆனால் 100 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அது போலாம் கூட இருக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரினே செடிமெண்ட் கார்பன் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்க. கீழே போட்டாச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை நல்லா பார்த்துட்டே இருங்க. எங்க டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை வச்சாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருடைய ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்து சீவிட்டு நல்லா ஷார்ப்னஸ் பண்ணிடலாம் பாருங்க. மோட்டர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு நெட் போடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் போல்டு போட்டு இது வந்து டைட் பண்ணணும். 4க்கு 4 போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் இல்லை. 2 சைடில் ஒரு சைடுக்கு ஒன்று போட்டாலே போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போல்டு நெட் போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனில் சைடில் போகும். இல்லைன்னா ரைட் லெஃப்ட்டில் போயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்ததுன்னா ஆட்டோ கட்டு இருக்கும். ஆட்டோ கட்டு வால் ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் அது ஆட்டோ கட்டு ஆகாமல் போய் ஓவர்ஃப்ளோ தண்ணி வந்துட்டே இருக்கும். அது போல வரும். மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் போடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஸ்க்ரூ நெட் போடுங்க, போல்டு நெட் போட்டுவீங்க பாருங்க. ப்ளஸ் ஒன்றுமே இல்லை, ஒரு விரலால பிடிச்சிட்டு அப்படியே டைட் பண்ணுற பாருங்க. வேற ஒன்றும் பெரிய மோட்டர் இல்லை. மோட்டர் வந்து ஆர்ஓ மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனாலும் சரி, ஆர்ஓ மோட்டர் மாற்றுறது இருந்தாலும் சரி, இதே ப்ராசஸ் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. அவ்வளோதான் ப்ரெஸ் ஒரு போல்டை வந்து போல்டு நெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து போகிற பாருங்க. அடுத்து மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா
சைட்லயும் வைப்ரேஷன் ஆகாம எடையை போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த போல்ட் நெட்டே போடுறோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த துரு பிடிச்ச இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மோட்டர் அசம்பிள் பண்ணியாச்சு, அடாப்டர் வச்சிருக்கோம், கனெக்ஷனும் சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்க எதிரே எல்லாமே இது பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டர் போடுறோம் பாருங்க. நம்ம பழைய மோட்டர்ல இருந்து கட்டணும்ல அந்த கனெக்டர் வந்து டைட் பண்றோம் பாருங்க. 1/4 சைஸ் கனெக்டர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/4 த்ரெட் கனெக்டர் அப்படின்னு சொன்னாலே கடையில வந்து குத்துருவாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மோட்டர் பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல யூவி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்ல, யூவியை செக் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பல்ப் வந்து பீஸ் போயிடுச்சு, அதால வந்து பாத்தீங்கன்னா யூவி புதுசா வந்து லைன் முடிஞ்சு யூவியை செக் பண்ற பாருங்க. யூவி நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். செடிமெண்ட் ஃபில்டர் இதுலயும் ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அந்த ஏரோ மார்க் பிரகாரம் நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல இருக்குங்களா, இதை லெஃப்ட்ல கூட மாத்தலாம். ஒரு சைடு இன்புட் கொடுத்து இன்னொரு சைடுல ஸ்டார்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைப் வந்து செக் பண்ணிடலாம். கனெக்டர் போடணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் பைப் கனெக்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பொறுமையாவே சொல்றேன் பாருங்க. எங்க டவுட்டா இருந்தாலும் நீங்க உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் பாருங்க. எல்லாத்தையும் ஃபுல் கனெக்ஷன் எடுத்தாச்சுங்களா. இன்புட் கனெக்ஷன் நீங்க இதுல இன்புட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஃபில்டர்ல கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டா எடுத்துக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மூடியில ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கோம், அது பிரகாரம் கூட பார்த்து நீங்க இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வரும், செகண்ட் அவுட்புட் வரும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ல கொடுத்தாச்சு பாருங்க. இன்புட் கனெக்ஷன்ல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால் சுள்ளிநாடு வால்லையும் இன்புட் இருக்கும், அது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் சுள்ளிநாடு வால் வந்து அவுட்புட் எடுத்து செடிமெண்ட் ஃபில்டர்ல கொடுக்குறோம் பாருங்க. கட் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்லிநாடு அவுட்புட். சொல்லிநாடு வால்வ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேப்ல தண்ணியை ஓபன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இதால வந்து தண்ணி நின்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் எந்த ஃபில்டருக்கும் தண்ணி போகாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல நம்ம வந்து கரண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது தண்ணி அடுத்ததே கொடுக்கும். செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின்னு எல்லாத்துக்கும் கொடுக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க டேங்கினுடைய ப்ரெஷர் தண்ணி அதிகமா இருந்ததுன்னா எஸ்சி வால் வந்து இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ரொட்டேஷன்ல போயிட்டு தண்ணி வேஸ்டேஜ் போயிட்டே இருக்கும். உங்க ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோவும் ஆயிட்டே இருக்கும். தண்ணி வந்து ஆட்டோ கட்டும் ஆகாது, தண்ணி வந்து கண்டினியூவா போயிட்டே இருக்கும். அதை நிறுத்தத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி வால்வு சுள்ளிநாடு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் கார்பன் ஃபில்டருக்கு கனெக்டர் போடுறோம். கனெக்டர் போட்டு நல்லா பார்த்துருப்பீங்க. ஒரு சைடு வந்து இன்புட் கொடுத்தாச்சு, இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்லயே ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் பிரஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் பாருங்க. ஆர்ஓ மெமரின் வந்து ஃபிட் பண்றோம். மெமரின் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்டுறேன் உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. மெமரின் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருக்கு ஒரு கனெக்ஷனை போட்டுடலாம். நம்ம வந்து இன்புட் கொடுத்தாச்சா. இது வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் அவுட்புட் வேஸ்ட் பண்ணி போகும் பாத்தீங்களா, வேஸ்ட் தண்ணி, அதுக்கு தான் இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங் போட்ட பிறகு கஷ்டமா இருக்கணும் கை உள்ள வச்சு கனெக்ட் பண்றதுக்கு. வந்து பாத்தீங்கன்னா அதால வந்து பாத்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங் எடுத்துட்டு மெமரின் ஹவுசிங் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன் ரிஜெக்ட் வாட்டருக்கு அவுட்புட் கனெக்ஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். வேஸ்ட் வாட்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியிலயும் போடலாம், FR450 உள்ளேயும் போட்டுக்கலாம். பாருங்க பிரஸ் இவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வேற போட்டு வச்சிங்களா, ஃபர்ஸ்டே வந்து போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா வரணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்க. பைப் வந்து நீட்டாவே இருக்கு. பைப் வந்து கொஞ்சம் விட்டு FR450 போடுற வரைக்கும் பைப் விட்டு கட் பண்ணிக்கணும். இதுபோல வந்து பாத்தீங்கன்னா பைப் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங் பாருங்க. மெமரின் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன்ல வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி லைட் யூவி லைட் சொன்ன பாத்தீங்களா, அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ற பாருங்க.
ஈவி லைட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் உள்ள போட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒர்க் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கணும், அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கை ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை. யூவி அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம சின்ன சின்ன இது பூச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, பாக்டீரியா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செத்துரும். இதால வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குறைஞ்சது நீங்க ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் யூவி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்ணு வலி வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பவர் இருக்கு அல்ட்ரா வயலட்ல வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோட்டரினுடைய கனெக்ஷன் பாருங்க, மெமரினுக்கு கொடுக்குறோம் பூஸ்டர் பம்ப்ல இருந்து. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா மெமரினுக்கு. பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரினுல 2 கனெக்ஷன் இருக்குது. ஒன்னு வந்து இன்புட்ல கொடுத்தாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஜெக்ட் வாட்டர் ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று லெஃப்ட் சைட்ல இருக்குங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் FR450 இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ மார்க் இருக்கும். அது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கணும். இது வந்து வேஸ்ட் வாட்டருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்றோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் இது FR450 சொல்றதுல அது உள்ளே போறோம் பாருங்க. இதான் ரிஜெக்ட் வாட்டருக்கு கொடுத்தாச்சுங்களா ரிஜெக்ட் வாட்டரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். அப்படியே ட்ரிங்கிங் வாட்டர் டைரக்டா யூவில போகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா. மேல கொடுக்க கூடாது, நான் மாத்திருவேன். இப்ப பாருங்க பைப் வந்து ரொம்ப நீட்டா இருக்குது. அதால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிடலாம். பைப் கட்டரை வந்து எடுத்துட்டு வரல, நான் வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கத்தியால கட் பண்றோம். கட்டர் இருந்தா நான் நல்லா பெட்டரு, சீக்கிரமா கட் பண்ணிடலாம், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், அதையும் சொல்றேன். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுனாக்கா, உங்களுக்கு எங்க டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஓ மோட்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு T கனெக்டர் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அந்த T கனெக்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெமரினுக்கு போகுது. இன்னொரு T கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா TDS அட்ஜஸ்டர் லெஃப்ட் சைட்ல ஸ்க்ரூ டைப்ல இருக்கு பாத்தீங்களா, அது கொடுத்துருக்கோம் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. லெஃப்ட் சைட்ல TDS மீட்டரு சின்னதா அதுக்கு தான் கொடுக்குறோம். இப்போ பாருங்க, இதான் ட்ரிங்கிங் வாட்டருடைய இதுக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா TDS வால்வுக்கு. நம்ம ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மோட்டர்ல இருந்து மெமரினுக்கு ஒரு கனெக்ஷன் போகுது. TDS அட்ஜஸ்டர்ல ப்ரெஷரா இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணோம்னா மேல வந்து அதுக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் மெமரின் வாட்டர்ன்றதால வந்து பாத்தீங்கன்னா TDS அதிகமா இருக்கும். அதால வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர்ல அதை வந்து மிக்ஸ் பண்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு T கனெக்ஷனை போட்டு மிக்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் ஹவுசிங் வந்து ரிமூவ் பண்றோம் பாருங்க. மெமரின் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடியை ஓபன் பண்ணியாச்சு ஆர்ஓ மெமரின். இது போல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் வச்சு லைட்டா இது பண்ணலாம். CSM மெமரின்னு நல்லா ஒரிஜினல் கம்பெனி தான், பிராண்டு தான். வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா உப்பு தண்ணி தான். இங்க எடுக்கிறோம் பாத்தீங்களா அந்த பட்டை. இப்ப பாருங்க உப்பு இருக்கு பாருங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது பாருங்க பாத்தீங்களா ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டைட்டா ஃபுல்லா உப்பு தண்ணி தான். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிடலாம் ஹவுசிங் ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க மெமரி வெளியே எடுத்தாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங்கை கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதுசா மெமரினை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். வேற ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. நீங்க வந்து ஓனாவே ஓபன் பண்ணிட்டு உங்க வீட்டுல ஓனாவே பொருள் வாங்கிட்டு வந்து நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்து. ஆர்ஓல ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. இன்புட் கனெக்ஷன் டைரக்டா எடுத்து SC வால்ல கொடுக்க போறோம். சொல்லிநாயுடு வால்வு இல்லைன்னா கூட தெரியும். நீங்க வந்து டேப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போதுமான அளவு ரம்பிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா டேப் சைட்ல வந்து ஒரு கனெக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புது மெமரி வந்து ஓபன் பண்ணியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ITDS மெமரி தான் 2500 3000 வரைக்கும் ஒர்க் ஆகுது. வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசர் சைடு இருக்கு பாத்தீங்களா. வாசர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் பாருங்க. இது வந்து உள்ள கரெக்டா இது பண்ணிட்டு ரைட் இல்லைனா லெஃப்ட்ல சுத்தன மாரி புஷ் பண்ணணும், லாக் ஆயிடும். பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைட் இல்லைனா லெஃப்ட்ல சுத்தன மாரி லாக் ஆயிடும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க லாக் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். மெமரி இன்ஸ்டாலேஷன் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. எல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூடி போட்டு டைட் பண்ணிட்டு ஃபிட் பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓ
எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அசம்பிளி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங்கை 2-3 டைம் எடுத்துட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு, ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம். ரிஜெக்ட் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்தாச்சு. FR 450 போட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபியூஷன் ஆனாலும் எது ரிஜெக்ட் வாட்டரு எது ட்ரிங்கிங் வாட்டர்னு தெரியலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதிகமாக எதாவது தண்ணி வருதோ அதான் ரிஜெக்ட் வாட்டர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்களா, வேஸ்ட் வாட்டர் போகுது பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு, ஒன்றுமே இல்லை. பாருங்க கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூவியில் கொடுத்துருக்கோம், அல்ட்ரா வயலட்டில் கொடுத்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற யூஎஃப் ஃபில்டரில் கொடுக்குறோம், ஃபைனலாக வெளியே எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சது புதுசாக ஃபில்ட்ரு மெமரின்னு மாற்றினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் 2 டேங்க் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணியை வெளியே விட்டா நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேப் அடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சு விட்டுறணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ. அல்ட்ரா வயலட் யூவி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூவி எரியுது தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண நல்லா பாருங்க நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நல்லா லைட் தெரியுதுங்களா, லைட் எரியுது பாருங்க ப்ளூ கலரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியுது பாருங்க, யூவிக்கு கீழே ஷேடோ தெரியுதுங்களா, 2 லைட் ப்ளூ கலர் மாரி. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வர ஆரம்பிக்குது. நல்லா 100 GB ப்ரெஷர் மோட்ரு, சீக்கிரமாகவே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்ட் பண்ண உடனே. டிடிஎஸ் வந்து செக் பண்ணலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலண்ட்டு, 150லேருந்து 250 குட்டில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிடிஎஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 70 to 71 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே குடிச்சாலே எல்லா கால்சியம், ஐரன், மெக்னீசியம், ஜிங்க் எல்லாமே எல்லா வேரியண்ட்டும் தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே கிடைச்சிடும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. 50க்கு கீழே குடிக்காதீங்க, 50க்கு கீழே குடிச்சா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் எதுவும் கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரோடைய மோட்டரும் மாற்றியாச்சு, மெமரினும் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாடி கவரை வச்சு ஃபிட் பண்ணுற பாருங்க. வீடியோவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஆர்ஓவில் இருக்கிற எல்லா பேர் பார்ட்ஸும் மாற்றியாச்சு. ஆர்ஓவையும் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நல்லா பார்த்துருப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா எடுத்தாச்சு, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சது. வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு. வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ தான், நீங்கள் ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோவை பார்த்து. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஆர்ஓவில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லோ காஸ்ட்டாக எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்படி லோ காஸ்ட்டாக எப்படி ஆர்ஓ இது பண்ணுறது, மேக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். நீங்கள் ஓனாகவே இது பண்ணலாம். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி கவரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை, நீங்கள் வீட்டில் கட்டி வச்சு இது பண்ணி ரெடி பண்ணலாம் நார்மலாகவே கூட. ஏன்னா காஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இது பண்ணலாம். நம்மளுக்கு தேவை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு மெமரின்னு, அதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை மெயினாக ஃபில்டர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவியில் போயிட்டு காப்பர் யூஎஃப் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபில்டர் ஆகி வர்றது அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போல்டு நெட் போட்டு எல்லாமே ஸ்க்ரூ எல்லாமே டைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ எடுத்து நம்ம மாற்ற வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிட்டு ஆர்ஓ ஃபிட் பண்ணுறது தான் ஒர்க்கு, அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எல்லாமே மாற்றியாச்சு. மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு, மோட்ரு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் செக் பண்ணலாம். ஆர்ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்ணிச்சு, செவத்தில் மாட்டியாச்சு எடுத்து. ஒன்றுமே இல்லை, 2 ஆணியில் எடுத்து மாட்டணும், அவ்வளோதான். பாருங்க 2 ஃப்ரீ ஃபில்ட்ரு சைடில் இருக்குங்களா, அதான் 2 இருக்கு பாருங்க. 2 இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா 7-8 மாதம் பொறுமையாக நல்லா ஓடுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. டிடிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அதே போல் வச்சாச்சு.
68 70 அது போல வருது. கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வைக்க முடியும். ஏன்னா நம்ம விருப்பப்படி நம்ம எதனா ஒன்று சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அது எக்ஸெப்டபிளா இருக்காது. அவங்க சொல்றத பிரகாரமே நம்ம வச்சோம்னா நல்லா இருக்கும். பாருங்க அவுட் சைடில் இருக்கிற ஃப்ரீ ஃபில்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ 2 ஃப்ரீ ஃபில்டர் இருக்குங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.